அனைவருக்கும் வணக்கம். இந்த விவசாய லேண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 35 சென்ட் விவசாய லேண்ட் தான். இந்த விவசாய லேண்டுக்கு தகுந்த மாரியான ஹெச்பி அடிப்படையில நம்ம இந்த இடத்துல சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்ட் பண்ணி குடுத்துருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த இடத்துல பேனல் பார்த்தீங்கன்னா, ஒரு 1.2 கிலோவாட்டுக்கு பேனல் பயன்படுத்தி இருக்கிறோம். 7 அடி உயரம் கொண்டதான ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறோம். இந்த விவசாய லேண்டு 35 சென்ட். இத சுற்றிலும் பார்த்தீங்கன்னா, நல்ல உயரமான மரங்கள் இருக்கு. ஸோ நம்ம பேனல் வைக்கிறதுக்கான லொக்கேஷனை செலக்ட் பண்ணி அதிகபட்சமா வெயில் கிடைக்கிற மாரியான இடத்துல இந்த பேனல் மவுண்ட் பண்ணி குடுத்துருக்குறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு 180 அடி ஆழம் போர்வெல் ஆழம் போட்டிருக்காங்க. நம்ம ஒரு 150 அடிக்கு மோட்டார் வச்சு குடுத்து, ஒரு 1 1/4 இன்ச்சுக்கான வாட்டர் டெலிவரி கிடைக்கிற வகையில ஒரு 1 ஹெச்பி ப்ராஜெக்ட்ட இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணி குடுத்துருக்குறோம். இது போல தான ஒரு குறைவான விவசாய நிலம் இருக்கக்கூடியதான, அதாவது 50 சென்ட் 1 ஏக்கருக்கு உட்பட்டதான விவசாய நிலம், மரப்பயிர் தான் சாகுபடி பண்ணுறோன்ற மாரியான ரொம்ப குறைவான விவசாய நிலங்கள் இருக்கக்கூடியதான போர்வெலுக்கு இது மாதிரியான ஒரு 1 ஹெச்பி சிஸ்டம் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் வந்து 1 ஹெச்பியை பொறுத்தளவுக்கு அதிகபட்சமாக 300 அடி ஆழம் வரைக்கும் தண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல 150 அடிக்கு 1 ஹெச்பி அப்படின்ற மாதிரி இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆரல்வாய்மொழி அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய செண்பகராமன் புதூர் அப்படின்ற வில்லேஜுக்கு அருகாமையில் இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறோம். இதுபோல் ரொம்ப குறைவான விவசாய நிலம் 10 சென்ட் 20 சென்ட் இருக்கலாம். 30 சென்ட் 50 சென்ட் 1 ஏக்கருக்கு உட்பட்டதான விவசாய நிலங்களுக்கு இது மாதிரியான 1 ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் A to Z சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். எங்களோட ப்ராஜெக்டில் மோட்டார் 3 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட, கண்ட்ரோலர் 3 வருஷம் வாரண்டி, சோலார் பேனலுக்கு 25 வருட வாரண்டியோட இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இதுபோல் குறைவான விவசாய நிலம் வச்சுருக்கிறவங்களா நீங்கள் உங்கள் இடத்துலையும் இதுபோல் அமைக்கணுமா? ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.